491 மதிப்பெண்கள் பெற்ற மாணவியின் உயர்கல்விக்கு அரசு உதவ வேண்டும். மாற்றுத்திறனாளி தந்தை கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்மதி வட்டம் காவேரிப்பாக்கத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பரசுராமனின் மகள் இலக்கிஸ்ரீ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 491 மதிப்பெண்கள் பெற்று சிறப்பான சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலை காரணமாக தனது மகளின் உயர்கல்வியை தொடர்வதில் சிரமம் இருப்பதாக பரசுராமன் தெரிவித்துள்ளார். வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எனது மகள் சிறப்பாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். ஆனால் அவரை மேற்படிப்பில் சேர்த்து வைக்க தேவையான வசதிகள் எங்களிடம் இல்லை. எனவே எனது குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் கல்வி உதவி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மாணவியின் கல்வி ஆர்வத்தையும் கல்வி சாதனையையும் பாராட்டிய பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அவருக்கு அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மூலம் தேவையான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கு என் அன்பான வேண்டுகோள். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் பேரூராட்சியில மாற்றுத்திறனாளியாக பி பரசுராமன் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான். என்னோட மகள் இலக்கியாஸ்ரீ சென்ற ஆண்டு 2026 கல்வியாண்டில் காவேரிப்பாக்கம் வட்டாரத்திலே 491 500க்கு மதிப்பெண் எடுத்து முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றுள்ளார். நான் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாற்றத்தினாலே அவருடைய கல்வி மேலும் மேலும் உயர்நிலைக்கு போன IS ஆகணும்னு சொல்லிட்டு படிக்க அவளாக இருக்கிறா. எனக்கு அரசாங்கம் அவருடைய கல்விக்காக முழு செலவை ஏற்று அவருடைய கனவை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மாற்றுத்திறனாளி சார்பாக என் கோரிக்கை நான் முன்வைக்கிறேன். மிகவும் நன்றி ஐயா.